போன வருஷம் கூட ரொம்ப சாதாரணமாக தாங்க இருந்தார். அந்த உடஞ்சி போன டூ வீலர் இருக்கு இல்லைங்களா, அதில் தான் சுற்றின்னு இருப்பார். குறுக்க நெடுக்க சில நேரம் நடந்து கூட போயின்னு இருப்பார். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய காரில் போயின்னு இருக்காரு. அது இம்போர்ட்டடு வெஹிக்கிள், இறக்குமதி செய்யப்பட்ட அதிநவீன சொகுசு காரில் போகிறாரு. இதெல்லாம் எப்படி புரியலையே, ஆச்சரியமாக இருக்குது. இவங்கெல்லாம் எப்படி திடீர்னு முன்னுக்கு வராங்க? ஆனால் நாம் என்னவோ வந்து உழைச்சி தான் ஏதோ ஒரு இன்ச்சாக தான் வளர முடியுது. ஆனால் இவங்கெல்லாம் எடுத்த எடுப்புலேயே அப்படியே கோபுரம் மாதிரி வாழ்க்கையில் ஒசந்து நிற்கிறாங்களே. அந்த மாதிரி அதிர்ஷ்டம்லாம் நமக்கு எதுவும் கிடையாதா? அந்த மாதிரி கிரக அமைப்புகள் நமக்கு எதுவும் இல்லையா? அந்த மாதிரி தசாபுக்திகள் நம்ம வாழ்க்கையில் எதுவும் வராதா? நம்ம ஜாதகம் எப்படி தான் இருக்குது? நல்ல ஜோசியத்தை கொண்டு போய் காமிப்போம். நமக்கு ஏதாவது திடீர் வளர்ச்சி இருக்கா? திடீர்னு பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? திடீர் பணக்காரராக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சில நேரங்களில் சிலரை பார்த்து நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. எல்லாம் நம்ம பிறந்த ஜாதகம். நாம் பிறக்கும் பொழுது நம்முடைய ஜனன ஜாதகத்தில் என்ன அமையுதோ அதுதாங்க எல்லா வகையிலுமே நடக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 2ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 3 இடம், இந்த 3 இடத்துக்கு சொந்தக்காரர்கள், இந்த 3 வீட்டுக்கு சொந்தக்காரங்க ஒருத்தவங்க ஜாதகத்தில் நல்லா இருக்கணுங்க. 2ஆம் இடம், அதுக்கடுத்து 9, 11, இந்த 3 வீடுகளுக்குரிய கிரகங்கள் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்துருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் திடீர் பணக்காரங்களாக வருவாங்க. திடீர் பண வரவு இருக்கும். பெரிய அளவில் சொத்து பத்தெல்லாம் சேரும். சொந்தக்காரங்க அவங்கெல்லாம் பார்த்து மிரள்ற அளவுக்கு அவங்களால வந்து ரொம்ப பெருசாக சாதித்து காட்ட முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த 2 வீட்டுக்குரிய கிரகங்கள் 11ஆம் இடத்ததிபதியோடு சம்மந்தப்படணும். ஒன்று சேர்ந்துருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து 11ஆம் அதிபதி இந்த 2ஆம் இடம், 9ஆம் இடத்துக்குரிய கிரகங்களை பார்க்கணும். ஏன்னா 11 லாபம், அதனால் வந்து பார்க்கணும். அது மாதிரி பார்க்குற ஜாதகங்கள் அவங்களும் வந்து திடீர்னு பணக்காரங்களாக ஆகுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துக்குரிய கிரகம், 9ஆம் இடத்துக்குரிய கிரகம், 11ஆம் இடத்துக்குரிய கிரகம், இந்த கிரகங்கள் ஜாதகத்தில் கேந்திரங்களில் உட்கார்ந்துருக்கணும். அந்த மாதிரி கேந்திரங்களில் உட்கார்ந்துருந்தால் அவங்களுக்கும் திடீர்னு யோகம் எல்லாமே அடிக்கும். திடீர் பணக்காரங்க, பெரிய அந்தஸ்து, பங்களா போன்ற வீடு, உயர் ரக வாகனங்கள், பெரிய பதவிகள், பெரிய நிறுவனங்கள் வச்சு நடத்துறது, இந்த மாதிரி யோகங்கள், திடீர் பணக்காரங்க அப்படிங்கிற யோகங்கள் எல்லாமே அவங்களுக்கும் எதிர்பார்க்கலாங்க. 2ஆம் இடத்துக்குரிய கிரகம், 9ஆம் இடத்துக்குரிய கிரகம், 11ஆம் இடத்துக்குரிய கிரகங்களுடைய தசாபுக்திகள் நடக்கும் பொழுது, கோச்சார கிரகங்களும் பலமாக இருக்கும் பொழுது திடீர் பணக்கார யோகம் வந்து சேருங்க. அப்போ இந்த தசாபுக்தி வரணும். அதுக்கடுத்து வந்து கோச்சார கிரகங்களும் நல்ல சுபிட்சமாக இருக்கணும். குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கணும், சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கணும். அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வரும்போது, அதாவது ஜனனகால ஜாதகத்துடன் தற்கால கிரக நிலைகளும் அந்த மாதிரி சாதகமாக வரும்போது தான் திடீர் பணக்காரங்களாக மாற முடியும். அந்த வளர்ச்சி அப்போ தாங்க பெருசாக முழுசாக நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி லக்னாதிபதிக்கு நட்பு கிரகத்தோட தசை நடக்கும்போது கூட அவங்களும் திடீர் பணக்காரங்களாகிறத நம்ம அனுபவத்தில் நாம் பார்க்குறோம். அவங்களும் வந்து அதாவது வேலை செய்த நிறுவனத்தையே விலைக்கு வாங்கி முன்னுக்கு வந்துடுவாங்க. அந்தளவுக்கு பெரிய வளர்ச்சி எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி இந்த 2 கூடியவன் தசை, பாக்யாதிபதி தசை, லாபாதிபதி தசை, இதெல்லாம் வரும்பொழுது பெரிய நட்புகள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க, பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்க நட்பெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். அவங்களுக்கு உங்களை வந்து பிடிச்சு போயிடும். அவங்க வந்து சரி நீ இதை வச்சுக்கோ, அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஏதாவது கொடுத்து நீ ஏதாவது ஒரு தொழிலை தொடங்க, அப்புறமா நான் திருப்பி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க கேட்காமலே கூட விட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. அப்போது திடீர் பணக்காரர்களாக ஒருத்தவங்க ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லக்னத்துக்கு 2ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்து கிரகங்கள் ஒன்றா இருக்கும், அல்லது சம்பந்தப்பட்டிருக்கும், அல்லது பார்வையில் இருக்கும், அல்லது கேந்திரத்தில் இருக்கும், அல்லது அந்த தசாபுக்திகள் அவங்க நடைமுறையில் இப்போ நடந்துன்னு. ஸோ ஜாதகம்தான் நம்மை வழிநடத்துது. கிரகங்கள் தான் நமக்கு வந்து தெளிவான வாழ்க்கையை கொடுக்குது. அந்த கிரக ஆகர்ஷண சக்திகள், அந்த தசாபுக்திகளுடைய ஆதிக்கங்கள், இதை வச்சு தாங்க ஒருத்தவங்க திடீர் பணக்காரராக முடியும். அதனால் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட கிரகங்கள் இருக்குங்கிறத தெரிந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்வோம்.
நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து பாக்கியங்களையும் அள்ளித்தரும் ராசியான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.